ஜாயிண்ட் அண்ட் போன். சரி, போன் அண்ட் ஜாயிண்ட்னா இரண்டு போன்ஸ் இது ஒன்னா சேரக்கூடிய இடத்தை தான் ஒரு ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 206 எலும்புகள் இருக்கு. இதை இணைக்கிறது கிட்டத்தட்ட 360 ஜாயிண்ட்ஸ். நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது கிட்டத்தட்ட 300 எலும்புகள் இருக்கு. நம்ம வளர வளர சில எலும்புகள் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து 206 எலும்புகள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. இந்த விரல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன ஜாயிண்ட். ஸோ இந்த போர்ஷன் இதை ஜாயின் பண்றதுக்கு இந்த ஜாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ அதே போல இந்த சின்ன சின்ன ஜாயிண்ட்ஸ் இருந்தாலுமே சில பெரிய பெரிய ஜாயிண்ட்ஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. ஒன்று இந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சர்விக்கல் ஜாயிண்ட், இது ரொம்ப முக்கியம். அதே போல இந்த ஸ்பைனல் கார்ட் லோ பேக்ல இருக்கக்கூடிய இந்த ஜாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஷோல்டர் ஜாயிண்ட் ரொம்ப முக்கியம். எல்போல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் இது ரொம்ப முக்கியம். ஹிப் ஜாயிண்ட் இருக்கு, நீ ஜாயிண்ட் இருக்கு, ஆங்கிள் ஜாயிண்ட். ஸோ இந்த ஜாயிண்ட்ஸ், இந்த மூட்டுக்கள் இதெல்லாமே ரொம்ப பெரிய பெரிய மூட்டுக்கள். நம்ம உடம்புல இத்தனை விதமான எலும்புகள் இருந்தால் கூட இதெல்லாம் இணைக்கக்கூடிய இந்த ஜாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்னு மூவபிள், இன்னொன்னு இம்மூவபிள். மேஜர் ஜாயிண்ட்ஸ், ஷோல்டர் இருக்கலாம், எல்போ இருக்கலாம், ஹிப் இருக்கலாம், நீ ஜாயிண்ட்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் என்ன சொல்லி நகரக்கூடிய ஜாயிண்ட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 80 to 90% ஜாயிண்ட்ஸ் எல்லாமே மூவ் ஆகக்கூடிய ஜாயிண்ட்ஸ். ஸ்கல், மண்டவோடு இதுல இருக்கக்கூடிய ஜாயிண்ட்ஸ் வந்து இது நகராது. அதே போல இந்த போன்ஸ் இதோட இணைப்பு அப்படிங்கிறது சம்டைம்ஸ் மேபி சில பொசிஷன்ஸ் நம்ம குனிஞ்சு நிமிரும் போது ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு மேல ஏறி கூட திரும்ப யாரும். பட் இதெல்லாம் நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. பட் நம்மளுடைய உடலுக்குள்ள ஈவன் அந்த கிளைட் ஒன்று மேல ஒன்று கூட ஏறி இறங்கி கூட இந்த ஜாயிண்ட்ஸ் வரலாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் ஆர் சப்போர்ட் இது இருந்துச்சுன்னா தான் ஜாயிண்ட்ஸ்ல ப்ராப்ளம் வராமல் இருக்க முடியும். ஸோ ஹெல்த்தியான ஒரு ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அன்றாடம் நம்ம வேலைகளை செய்ய முடியும். ஸோ உலக நலவாழ்வு சங்கம் படி என்ன சொல்றாங்க, கிட்டத்தட்ட 6ல் ஒருத்தருக்கு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற இந்த மூட்டு வலியோட பாதிப்பு இந்தியாவில் இருக்கிறதா சொல்றாங்க. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது ரொம்ப காமனான ஒரு ஜாயிண்ட் ப்ராப்ளம். ஆல்மோஸ்ட் 22-39% இந்தியாவில் இந்த ஜாயிண்ட்ஸ்னால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற இந்த கண்டிஷன் ஏற்படலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 80% இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால நம்ம செய்யக்கூடிய வேலைகள் கூட நம்மளால செய்ய முடியாம போகலாம். ஸோ ஒரு எலும்புகள் இந்த இணைப்பு அப்படிங்கிறது இது எவ்வளவு அவசியம்ங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு இருப்போம். என்னென்ன காரணங்கள்னால இந்த பாதிப்புகள் ஏற்படலாம். ஒன்று, கால்சியத்தோட குறைபாடுனால இந்த பிரச்சனைகள் இருக்கலாம். பிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நம்ம ஜாயிண்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அந்த மூவ்மெண்ட் இல்லாத போது இதுல டேமேஜஸ் ஏற்படலாம். வயது ஏற ஏற கூட இந்த ஜாயிண்ட்ஸ்ல தேய்மானங்கள் ஏற்படலாம். கார்ட்லேஜ்னு சொல்லக்கூடிய குருத்தெலும்போட தேய்மானத்தினால இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். உடல் பருமன் இதுவும் முக்கியமான ஒரு காரணம் இந்த ஜாயிண்ட்ஸ்ல வரக்கூடிய ப்ராப்ளத்துக்காக. ஸோ இந்த ஆர்த்ரைட்டிஸ் இந்த கண்டிஷன்ஸ் ஆண்கள் பெண்கள் இரண்டு பேருமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒரு ஜாயிண்ட்ங்கிறது இதுதான், ரெண்டு எலும்புகளோட இணைப்பு தான் ஒரு ஜாயிண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஒரு எலும்புக்கு மேலேயும் கீழேயுமே ஒயிட் கலர்ல தெரியறதா என்ன சொல்லுவோம், குருத்தெலும்பு அப்படின்னு சொல்லுவோம். இது பேர் தான் கார்ட்லேஜ். பிளஸ் இதை சுத்தி நிறைய திரவங்கள் இருக்கு. இந்த கார்ட்லேஜ் இந்த குருத்தெலும்பு என்ன பண்ணுன்னா ரெண்டு எலும்புக்கு நடுவுல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் ஆர் ஒரு குஷன் எஃபெக்ட் கொடுக்கக்கூடியதான் இந்த கார்ட்லேஜ். ரெண்டாவது இந்த திரவங்கள், இந்த எலும்புகள் சுத்தி இருக்கக்கூடிய திரவங்கள் இது லூப்ரிகேஷன் எஃபெக்ட கொடுக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுக்கு பிரச்சனைகள் கிடையாது. நம்மளுடைய மூவ்மெண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் நான் சொன்ன இத்தனை விதமான காரணங்கள், வயதுனால, கால்சியத்தோட குறைபாடுகள்னால, பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி இது ஒரு காரணத்தினால, உடல் பருமன் ஒரு காரணத்தினால, இது மாதிரி நிறைய காரணங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல இந்த குருத்தெலும்போட தேய்மானம் ஏற்படும். ஸோ இந்த கார்ட்லேஜ் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, ரெண்டு எலும்புகள் ஒன்னோட ஒண்ணு உராய ஆரம்பிக்கும். ஸோ அந்த எலும்புகள் உராய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, நம்மளால தரையில உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது.
படியேற முடியாது, ரொம்ப தூரம் நடக்க முடியாது, குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்ய முடியாது. ஸோ இதெல்லாமே ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா அந்த உராய்வு தன்மை, அந்த ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால இது அதிக வலி, வீக்கம் இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தக்கூடிய இதுதான் என்ன சொல்றோம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஸோ ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே 35-40 வயசுக்கு மேல வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அதுதான் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னால். ஸோ இதுக்கு இன்னொரு வகை, ஆர்த்ரைட்டிஸ்ல இன்னொரு வகை, அதுதான் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த முடக்குவாதத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எலும்புக்கு நடந்த ஜாயின்ஸ் இது இன்ஃப்ளமேஷன், வீங்க ஆரம்பிக்கும். ஸோ இது வீங்க ஆரம்பிக்கிறதுனால பொதுவாகவே அந்த எலும்புகள், அந்த ஜாயின்ஸ் அப்படிங்கிறது ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாயிடும். ஸோ இந்த ஜாயின்ஸோட ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால கையை வந்து அவ்வளோ ஈஸியாக மடக்க முடியாது, உட்காந்து எந்திரிக்க முடியாது, நிறைய ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாக இருக்கும். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இன்னி வரைக்குமே இது எப்படி ஏற்படுதுன்ட்டு கண்டுபிடிக்க முடியல. இதுவும் ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னு சொல்றோம். கேன்சர் மாதிரியாக இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல ஸ்டெராய்ட்ஸ் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு. ஸோ இந்த ஸ்டெராய்ட்ஸ் இது லாங் டேர்ம்ல எடுக்கிறதுனால என்ன ஆகுது, வேற சில பிரச்சனைகள், முக்கியமாக கிட்னி பாதிக்கப்படலாம். ஸோ இதை தடுக்கக்கூடியதான் குளுக்கோசமின் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட். குளுக்கோசமின் இது அந்த குருத்தெலும்பு தேய்மானத்தை தடுக்க முடியும், குருத்தெலும்போட வளர்ச்சியை வந்து திரும்ப தூண்டக்கூடியது. அதே போல சைனோவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரவங்கள், ஸோ இந்த திரவத்தோட உற்பத்தியை அதிகமாக்க முடியும். அண்ட் முக்கியமாக கான்ட்ராய்டின் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் நம்ம எலும்புகளுக்கு தேவை, எலும்புகள் இருக்கு. ஸோ இந்த கான்ட்ராய்டினோட குளுக்கோசமின் சேரும் பொழுது இந்த வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். ஸோ இது பேலன்ஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வலி நிவாரணம் கிடைக்குது, அதே போல வீக்கம் ஏற்படாமல் தடுக்கும். குளுக்கோசமின் ஒரு நாளைக்கு 3 டேப்லெட் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட், எஸ்பெஷலி ஜாயிண்ட் ஹெல்த்ல, வெஸ்டீஜ் கொலாஜன். ஸோ கொலாஜன்ங்கிறது நம்ம உடம்புல அதிக அளவுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு புரதச்சத்து, புரோட்டீன்ஸ், அதுதான் இந்த கொலாஜன். கொலாஜன் தான் ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சுரல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரக்சுரல் புரோட்டீன் ஜாயின்ஸ்ல அதிகமாக இருக்கு. ஸோ இந்த கொலாஜன் இது முக்கியமாக எதுக்கு தேவைன்னா, ஒன்று ஸ்ட்ரென்த், அதாவது பலம் கொடுக்கக்கூடிய விஷயம், ரெண்டாவது ஃபிளெக்சிபிலிட்டி, அதாவது வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை. இது ரெண்டுமே இந்த கொலாஜன்ல இருந்து கிடைக்கும். ஸோ இந்த கொலாஜன் இது ஒரு புரதச்சத்து அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம பாடியிலே நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புரோட்டீன், அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன். இது எலும்புகள், குருத்தெலும்பு, ஸ்கின், சதை பிளஸ் டிஷ்யூஸ், திசுக்கள், இது எல்லாத்தோட வளர்ச்சிக்கு முக்கியமாக இந்த கொலாஜனுங்கிற புரோட்டீன் வந்து அதிகமா தேவை. இந்த கொலாஜன் இதுவும் நம்ம உடம்புக்குள்ளே அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய முக்கியமான ஒரு புரதச்சத்து. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கொலாஜன் இதுவும் வயது ஏற 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 இதோட உற்பத்தியும் நம்ம உடம்புல குறைய ஆரம்பிக்குது. ஸோ அதனாலதான் பொதுவாக அந்த வயது ஏற ஏற கொலாஜனோட ப்ரொடக்ஷன் குறையறதுனாலதான் ஸ்கின்ல சுருக்கங்கள் ஏற்படுறத பார்க்கலாம், எலும்புகள் உடையக்கூடிய தன்மைக்கு போறத பார்க்கலாம். அதே மாதிரி கார்ட்லேஜ், குருத்தெலும்போட தேய்மானம் அதிகமாகிறதுக்கான காரணம். வெஸ்டீஜ் கொலாஜன் இதுல முக்கியமாக என்ன இருக்குன்னா, கொலாஜன் அதுவும் பெப்டைட் ஃபார்ம்ல இதுல இருக்கு. ரோசிப் எக்ஸ்ட்ராக்ட், விட்டமின் சி. ஸோ இது கொலாஜனோட அந்த சிந்தசிஸ், இது திரும்ப உற்பத்தி ஆகக்கூடியதை அதிகப்படுத்த முடியும். ஸோ அதே போல ஜாயின்ஸ், அந்த எலும்புகள், மூட்டுக்கள்ல ஃபிளெக்சிபிலிட்டியும் ஸ்ட்ரென்த், பலத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை கொலாஜன்ல இருக்கு. ஸோ கொலாஜன் பெப்டைட் ஃபார்ம்ல இதுல இருக்கிறதுனால, இது பவுடர் ஃபார்ம்ல இந்த கொலாஜன் இருக்கும். ஸோ கொலாஜன் இதை வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது இது இன்ஸ்டன்டா ஜாயின்ட்ஸ் மேல ஸ்ப்ரெட் ஆகி, ஸோ அந்த கொலாஜன் ஒரு குருத்தெலும்பு கார்ட்லேஜோட தேய்மானத்தை குறைக்குது. கார்ட்லேஜ் தேய்மானம் இருந்துச்சுன்னா திரும்ப ரீபில்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதை வலியை குறைக்க ஆரம்பிக்குது. அதே போல ஸ்டிஃப்னஸ், ஸோ ஜாயின்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸ் இதை குறைக்க முடியும். ஸோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ்ல கொலாஜன் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட்.
அந்த ஜாயிண்ட் சிஸ்டம் இது வந்து ஹெல்த்தியா இருக்கும். அதே போல ஸ்டிஃப்னஸ் இதை குறைக்க முடியும். விட்டமின் சி. ஸோ விட்டமின் சி நேச்சுரலாக கொலாஜனோட உற்பத்தியை நம்ம பாடியில அதிகப்படுத்தும். ஸோ இது மூணும் சேர்ந்தா வெஸ்டீஜ் கொலாஜன்ல இருக்கு. ஸோ வெஸ்டீஜ் கொலாஜன் எடுக்கிறதுனால டிஷ்யூஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய திசுக்கள் இது எல்லாமே ஹெல்த்தியா இருக்கும். ஸோ ஜாயின்ஸ்ல குருத்தெலும்போட தேய்மானமோ அந்த சைனோவியல் திரவத்தோட உற்பத்தி இதையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடியது கொலாஜன். ஸோ நம்மளுடைய ஜாயின்ஸ்க்கு ஆர் எலும்புகளுக்கு அந்த வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை, ஃபிளெக்சிபிலிட்டி இதை கொடுக்க முடியும். அதே போல வீக்கம், வலி இது எல்லாமே குறைக்கக்கூடியது. ஸோ நேச்சுரலா நம்ம பாடியில இந்த கொலாஜனோட உற்பத்தி அதிகமாகிறதுனால இந்த மூட்டுக்கள் தேய்மானம் வராமல் தடுக்க முடியும். அதே போல மசில்ஸ், ஸோ மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். ஒரு ஈவன் கொலாஜன் எடுக்கிறதுனால செரிமான பிரச்சனைகளும் வராமல் தடுக்கலாம். ஸோ கொலாஜன் ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா 2 பேக்கெட் ஒரு 100 ml தண்ணியில கலந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லை பின்னாடி எப்படி வேணாலும் கொலாஜன் எடுத்துட்டு வரலாம். ஸோ கொலாஜன் ஒரு பாக்ஸ்ல 10 பேக்கெட் இருக்கு. இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் 600, இதோட பிவி 30. ஸோ கொலாஜன் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கால்சியம். ஸோ கால்சியம் இது ஒரு முக்கியமான ஒரு எலிமெண்ட், நம்ம உடம்புல நிறைய தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு எலிமெண்ட். எவ்வளவுக்கு எவ்வளவு கால்சியம் நம்ம உடம்புல கிடைக்குதோ அது நம்ம உடம்புல இருக்கோ இது ஹார்ட் மசில்ஸ் வீக் ஆகாம தடுக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஹார்ட் மசில்ஸ் இதுதான் முக்கியமா பம்பிங் சிஸ்டம். ஸோ ஹார்ட் மசில்ஸ் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு கால்சியம். அதே போல பிளட் ப்ரெஷர். ஸோ பிளட் ப்ரெஷர் ஏறதுக்கான காரணம் என்ன? அந்த கொலஸ்ட்ரால் இதோட படிவு இதுலன்னா ரத்த குழாய்கள்ல இந்த படிவு இருக்கிறதுனால இந்த ப்ரெஷர் பில்டப் ஆகுது. இது ஹை பிளட் ப்ரெஷர், லோ பிளட் ப்ரெஷரா மாறலாம். ஸோ கால்சியம் எடுக்கிறதுனால ப்ரெஷர் லெவல்ஸை மெயின்டைன் பண்ண முடியும். அதே போல உடல் பருமன் ஏற்படாம பேலன்ஸ் பண்ணக்கூடியதும் கால்சியம். நம்ம பாடியோட பிஹெச் பேலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் நம்ம பாடி பிஹெச் பேலன்ஸ் எப்போதுமே ஆல்கலைனா இருக்கும், அதாவது கரியம்ல தன்மை, காரத்தன்மையாக இருக்கும். ஸோ இதை நான் ஸ்பிருலினாங்கிற ப்ராடக்ட் நான் சொல்லியிருந்தேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பாடி எப்படி இருக்குன்னா அசிடிக் லெவல் அதிகமாக இருக்கு. ஸோ கால்சியம் இது பிஹெச் லெவல்ஸை பேலன்ஸ் பண்ணி நம்ம பாடியை ஆல்கலைன் லெவலுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய அந்த மன அழுத்தம், உடல் சோர்வு இது வராமல் தடுக்கக்கூடியது கால்சியம். அதே மாதிரி எலும்புகள் இதை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். போன் டென்சிட்டி எலும்புகளோட அடர்த்தி இதை அதிகப்படுத்தக்கூடியது. ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்புகள்ல வரக்கூடிய தேய்மானம் வராமல் தடுக்கும். ஒரு ஈவன் கிட்னில ஸ்டோன்ஸ் உருவாகாமல் தடுக்க முடியும். ஒரு ஈவன் கேன்சர், கலோன் கேன்சர் வராமலும் தடுக்கக்கூடியது கால்சியம். ஸோ கால்சியம் எவ்வளவு தேவை அப்படின்னா சின்ன வயசுல அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 1000 to 1300 மில்லிகிராம் கால்சியம் தேவை. காரணம் வளர்றதுக்காக. ஸோ எலும்புகள், பல்லு இதெல்லாமே ஹெல்த்தியா வளர்றதுக்கு அந்த வளர்ச்சி கொடுக்கறதுக்காக அதிக அளவில் கால்சியம் தேவை. ரெண்டாவது அடல்ட் ஏஜ். ஸோ இந்த அடல்ட் ஏஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 1000 மில்லிகிராம் கால்சியம் வேணும், ஏன்னா மெயின்டைன் பண்ணும். ஸோ போன்ஸோட டென்சிட்டி ஒரு ஈவன் பல்லு ஒரு ஈவன் ஹார்ட், ஸோ நிறைய விஷயங்கள் இதெல்லாமே மெயின்டைன் பண்றதுக்காக 1000 மில்லிகிராம்ஸ் கால்சியம் பர் டே தேவை. வயதான காலத்துல போன் லாஸ் ஏற்படாம தடுக்கிறதுக்கு நம்மளுடைய மூவ்மெண்ட் இதுல வரக்கூடிய இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வராம தடுக்கிறதுக்கு 1200 மில்லிகிராம்ஸ் ஒரு நாளைக்கு தேவை. ஸோ பெண்கள் பொறுத்த வரைக்கும் 50 வயதுக்கு மேல, ஆண்கள் பொறுத்த வரைக்கும் 70 வயசுக்கு மேல கால்சியமோட சப்ளிமெண்டேஷன் தேவை. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் ஒரு நாளைக்கு 1000 மில்லிகிராம் கால்சியம் அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஸோ அதனால தான் வெஸ்டீஜ் கால்சியம் டேப்லெட்ஸ். ஸோ இந்த வெஸ்டீஜ் கால்சியம் டேப்லெட்ஸ் இதுல இருக்கக்கூடிய எலிமெண்டல் கால்சியம் அப்படிங்கிறது 200 மில்லிகிராம். ஸோ வெஸ்டீஜ் கால்சியம் ஒரு நாளைக்கு 3 to 4 டேப்லெட் வரைக்கும் நம்ம எடுக்கலாம். பிகாஸ் இதை தவிர கால்சியம் நம்ம எடுக்கக்கூடிய டெய்லி உணவுலேருந்துமே கால்சியம் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால 3 to 4 டேப்லெட்ஸ் ஆஃப்டர் ஃபுட் எடுத்துட்டு வரலாம். ஸோ போன் டென்சிட்டி இதுவும் இம்ப்ரூவ் ஆகும். அதே போல பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். மார்க்கெட்ல இன்னைக்கு எத்தனையோ கால்சியம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நீங்க தனிக்கு விழுந்தா எத்தனையோ விதமான கால்சியம் பிராண்ட்ஸ் இன்னைக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் வெஸ்டீஜ் கால்சியம்? ஸோ கால்சியத்தோட அப்சார்ப்ஷன் போன்ஸ்ல எப்ப நல்லா இருக்கும் அப்படின்னா
விட்டமின் D3 சேரும் போது தான் நல்லா இருக்கும். ஸோ இந்த விட்டமின் D3யோட நேச்சுரல் சோர்ஸ் எது அப்படின்னா சன்லைட். நம்ம உடம்புல வெயில் படும் பொழுது அப்போ இந்த D3 நேச்சுரலா உற்பத்தி ஆகும். ரைட், இந்த சன்லைட் நம்ம மேல படணும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இப்போ போய் ஏன்னா மணி கிட்டத்தட்ட இந்த நேரத்துல வந்து பீக் வெயில் இருக்கு. ஸோ ஆல்ரெடி சம்மர் கத்திரி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பீக்ல போய் நீங்க வெயில்ல நின்று இருந்தீங்க அப்படின்னா சத்தியமா கால்சியம் கிடைக்காது, ஸ்ட்ரோக் தான் வரும். ஹெல்த்தியான கால்சியம் ஒரு விட்டமின் D3 நமக்கு எப்ப கிடைக்குன்னா இள வெயில். விடைகால காலையில இந்த 5:30 6:30 வரைக்கும் கிடைக்கக்கூடிய அந்த இள வெயில், இது நம்ம ஸ்கின்ல படும்போது தான் விட்டமின் D3 ஸ்கின்ல ப்ரொடியூஸ் ஆகுது. இது கால்சியத்தோட டெபாசிஷனை அதிகமாகும், ஒரு கால்சியத்தோட அப்சார்ப்ஷனை போன்ஸ்ல பல்லுல இதை வந்து அதிகமாகும். ஸோ மோஸ்ட்லி இளவெயில் அப்படிங்கிறது நம்ம உடம்புல நம்ம பட விடுறதே இல்லை. ஸோ அதுக்கான பெஸ்ட் ஆப்ஷன் பெட்டர் டெய்லி கால்சியம் டேப்லெட்ஸ் ஒரு 3-4 டேப்லெட் எடுத்துட்டு வந்தாலே போதும். ஏன்னா இதுல விட்டமின் D3 என்ரிச் பண்ணிருக்கறனால வெஸ்டீஜ் கால்சியம் டேப்லெட்ஸ் நம்ம பாடி பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே மெயின்டைன் பண்றதுக்காக. ஸோ ஆல்ரெடி 2 பில்லர்ஸ், ஒன்று நோய் எதிர்ப்பு சக்திக்கான ஒரு பில்லர் பத்தி பார்த்தோம். 2வது நச்சுத்தன்மை நீக்கம், இதுக்காக ஒரு பில்லர் பார்த்தோம். இன்னைக்கு நார்மலைசேஷன் சமச்சீர் நிலைங்கிற பில்லருக்கான ப்ராடக்ட்ஸ் பார்த்திருக்கோம். அதே போல சப்ளிமெண்டேஷன் ஊட்டச்சத்துக்கள் இதுக்கான பில்லர்ஸ் பத்தின ப்ராடக்ட்ஸும் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 4 தூண்கள் இதுதான் வாழ்நாள் முழுக்க நம்ம ஆரோக்கியமாக இருக்க வைக்க முடியும். அதே போல ஒரு நாளும் இந்த 4 தூண்கள் நமக்கு அவசியம். ஸோ லாஸ்ட் செஷன் எடுக்கும்போது சொன்ன 2 கேள்விக்கான பதில் தான் இந்த முக்கியமான ட்ரைனிங் அப்படின்னு சொன்னா, ஒன்று யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும், இன்னொன்று எதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இருப்பீங்க. சிம்பிளா சொல்லலாம், மூச்சு விடுற எல்லாருமே எடுக்க வேண்டியதுதான் இந்த ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்த இத்தனை ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே சராசரியா கொடுக்க வேண்டிய வயது அப்படிங்கிறது 12க்கு மேல. இதுதான் ரெக்கமெண்டட் ஏஜ். ஸ்டில் குழந்தைங்களோட வளர்ச்சி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு குழந்தைங்களோட உணவும் இன்னைக்கு பெருசா ஒன்றும் கிடையாது. அதே போல நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப குறைவாக இருக்கு. ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறையும் குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்கு. அதனால 6 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு 2 ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஒன்னு ஸ்பைருலினா, இன்னொன்னு கொலஸ்ட்ரால். ஸோ டெய்லி அட்லீஸ்ட் ஒரு கேப்சூலோ 2 கேப்சூலோ கொலஸ்ட்ரால் அண்ட் ஸ்பைருலினா இது குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரதுனால ஊட்டச்சத்து பற்றாக்குறையை தவிர்க்க முடியும். அதே போல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். ஸோ லாஸ்ட் செஷன் அண்ட் இந்த செஷன் இந்த சப்ளிமெண்ட்ஸ் பத்தின நான் சொன்ன விஷயங்கள் இது சிம்பிளா ஒரு லைன்ல முடிக்கலாம். என்ன அப்படின்னா, சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இது நோயை குணப்படுத்தக்கூடிய மருந்துகளோ மாத்திரைகளோ இல்ல. சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இது நோயை குணப்படுத்தாது. சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இது நம்ம உடம்பை குணப்படுத்தும். உடம்புனால மட்டும்தான் நோயை குணப்படுத்த முடியும். அப்போ என்ன தேவை, நம்ம உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கணும். உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் இது எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த 4 தூண்கள் இதை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இதை பத்தி நல்லா புரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ சப்ளிமெண்ட்ஸ் இதை முதல்ல நான் எடுக்கணும். நான் எடுத்து இந்த பெனிஃபிட்ஸை நான் என்ன என்ஜாய் பண்ணும் பொழுது இதை மற்றவங்க கிட்ட என்னால தைரியமா போய் சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ளிமெண்ட்ஸ் நான் எடுக்கல அப்படின்னா இந்த ப்ராடக்டை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவங்க கேட்கக்கூடிய நிறைய கேள்விகளுக்கு நம்ம கிட்ட பதில் இருக்காது, ஆர் நம்மளால கன்வின்ஸ் பண்ண முடியாம போகலாம். ஸோ இதுதான் இந்த சப்ளிமெண்ட்ஸ் இதோட இருக்கக்கூடிய பேசிக்ஸ்.